கூடவே இருந்து துரோகம் செஞ்சவங்களை கடவுள் அமைதியா பார்த்துட்டு இருக்காரு. இது கேள்வி. கடவுள் அமைதியா பார்த்துட்டு இருக்காரு உங்களுக்கு தெரியுமா? துரோகம் செஞ்சவர் யாருக்கு யார் துரோகம் செய்யறாங்க? நான் இப்பதான் சொன்னேன், எதிர்க்க இருக்கிற கடவுள் அவருக்கு துரோகம் செஞ்சா ஆகும். அப்படிலாம் விட்டுற மாட்டாரு. நிச்சயமா அதுக்கான இறை சட்டம்ன்ற ஒரு தண்டனை உண்டு. இறை சட்டத்துல ஒரு தண்டனைன்னு உண்டு. அந்த தண்டனை அவனுக்கு நிச்சயமா போய் சேரும். இப்ப வேணா அப்படி இருக்கிற மாதிரி தெரியும், ஆரம்பிச்சுட்டு இருக்கோம், நடந்துட்டு இருக்கோம். தெரியாது நமக்கு, எனக்கு தெரியாது, அது இல்ல அவங்களுக்கு தான் தெரியும். எதை செஞ்சாலும் அது திரும்பி வந்து அடிக்கும். யாரா இருந்தாலும் அடிக்கும், யாரா இருந்தாலும் அடிக்கும். அடிச்சு அவனை திருத்த கூடாது. அது நடக்கும் போதுல பார்க்கணும். நம்ம கம்பல்சரி பார்க்கணும்னு அவசியமா? நம்ம கம்பளி பார்க்கணும் அவசியம் இல்லை. அவங்க நல்லாவே இருக்கட்டும். நமக்கு ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தாங்க, நன்றி, அவன் நல்லாவே இருக்கட்டும். ஆனா இறை சட்டம் கூடாது இல்ல, சட்டம் ஏற்றிருந்தா தானே. அதை தாண்டி நீ செஞ்சனா உனக்கு கூடாது. அப்போ அது வேலை ஆரம்பிச்சு நடந்துருக்கும். இன்னைக்கு அவர் செய்யறாரு, இன்னைக்கே ஆரம்பிச்சிச்சு அவருக்கு. அவருக்கு அந்த விஷயம் ஆரம்பிக்கணும் தான் அவர் வருவாரே, வந்து அவரே வந்து எடுத்து தலையில போட்டு போயிடுவாரு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா நடந்துட்டு இருக்கும். நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க அவர் நடக்கலன்னு. நடக்கும். பார்க்கும்போது 4-5 காரு, பெரிய ஆபீஸ்லாம் வச்சு ஜாலியா இருந்திருப்பாருன்னு வாய்ப்பே இல்லை. அவருக்கு ஏகப்பட்ட விஷயம் நடந்துட்டு இருக்கும்.